all friends, Beauty Care Academy Vasik Manivannan YouTube channel. Professional Beautician courseல இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா ஹென்னா பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல ஃபேஸ் ப்ளீச் பத்தி நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம த்ரெட்டிங் போட்டிருந்தோம். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹென்னா அப்படிங்கிறது என்னென்னா தட் இஸ் ஹெர்பல் டை அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லலாம். ஹெர்பல் டை அப்படின்னா அப்போ டை அப்படின்னும் போதே எல்லாருமே யோசிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா என்னோட ஹேர் பிளாக் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. ஹென்னால பிளாக் ஆகாது. ஹென்னா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மருதாணியை தான் இன்னொரு வேர்ட் ஹென்னான்ட்டு நார்த் இந்தியாவிலலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மருதாணியை எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறது? இது மட்டும் தாங்க பியோர் ஹெர்பல் ஹேர் கலர். உங்களுக்கு மற்ற எந்த ஒரு ஏஜென்ட்டும் ஒரு கலர் கொடுக்குது உங்களோட ஹேரில் ஒரு கலரிங் ஏஜென்ட் லைக் ஒரு பிளாக் கலரோ ஒரு ப்ரௌன் கலரோ வாட் எவர். ப்ரௌனுன்றது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சாக்லேட் ப்ரௌன், அந்த மாதிரியான ஒரு ப்ரௌன் ஷேட் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் தட் இஸ் கம் அண்டர் த சம் கெமிக்கல் ஏஜென்ட் அதில் கண்டிப்பாக இருக்கும். அது 100% நேச்சுரலாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஹென்னா அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு 100% பியோர் ஹெர்பல். இப்போ அதுவுமே பார்த்தீங்கன்னாலுமே இந்த பேக்கெட்டில் வருது. ஸோ பேக்கெட்டில் வரக்கூடிய ஹென்னாலையுமே சில பேர் நல்லா அந்த கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக சம் இது அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரிஜினல் பக்காவாக எனக்கு பியோர் ஹெர்பல் ஹென்னா வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருந்ததுன்னா அதை நல்லா எடுத்து அந்த இலைங்கள்லாம் நல்லா உரித்து வெயிலில் போடாதீங்க, டைரெக்டாக சன்லைட்டில் போடாதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நிழலாக இருக்கிற இடத்துல நல்லா காய வச்சுருங்க. காய வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி ஜலிச்சு வச்சிங்கன்னு சொன்னால் அதுதான் பியோர் ஹென்னா. ஸோ இந்த ஹென்னாவை நீங்கள் ஹேருக்கு தாராளமாக போடலாம். எல்லாருமே கைக்கு போடுவோம் இல்லையா? ஸோ கைக்கு போடுற ஹென்னா கண்டிப்பாக ஹேருக்கும் போடலாம். ஸோ ஹேருக்கு போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே கவரேஜுங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஹென்னா போடுறதுனால நம்மளோட ஸ்கேல்ப் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். நம்மளோட சில பேர் சொல்லுவாங்க என்னோட பாடி ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த ஹென்னா ரொம்ப காலமாக நான் எல்லாருமே அப்போதுலேருந்து நான் உங்களோட தாத்தா பாட்டி யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க நான் தலைக்கு ஹென்னா போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஹென்னா எல்லாராலையும் வீட்டில் எங்களால் செல்ஃபாக இதை அப்ளை பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதுனால பார்லருக்கு இந்த சர்வீஸ்க்காக வருவாங்க. ஸோ இந்த பார்லரில் நம்ம எப்படி அந்த ஹென்னாவை கஸ்டமருக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹென்னா பவுடர் நிறைய பிராண்டில் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது முரளி. இதில் சிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்டில் உங்களுக்கு ஹென்னா பவுடர்ஸ் கிடைக்கிது. அதாவது இதில் மெஹந்தி அப்படின்னு போட்டிருக்கோம், மெஹந்தி ஹென்னா அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பவுடரை ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நீங்கள் எடுத்துக்கோங்க. கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஹேர் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹென்னா எடுத்துக்கோங்க. அண்ட் டீ டிகாஷன் நான் இந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த டிகாஷன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிகாஷனை நம்ம தண்ணிக்கு பதில் இந்த டிகாஷனை தான் நம்ம யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணுவோம். சில பேர் நல்ல குளிர்ச்சியாக வேணும்னு சொல்லிட்டு சில பேர்லாம் லெமன்லாம் கூட போடுவாங்க, லெமன் ஜூஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் தாராளமாக லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணலாம், தப்பில்லை. பட் அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு கோல்ட் ஆகாமல் இருக்கணும். அண்ட் இதில் ஆம்லா பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஆம்லா பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால்.
கட்டி இல்லாமல் நல்லா இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆம்லா பவுடர் உங்களுக்கு கடையிலே கிடைக்குது. தாராளமாக நீங்கள் வந்து ஆம்லா பவுடர் யூஸ் பண்ணலாம். இதில் என்னென்னா நீங்கள் வந்து இது உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து கிடைக்காதுங்க. ஸோ இதை குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரமாவது நீங்கள் வந்து இது வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல கலர் வரும். ஸோ இது கூட நம்ம கொஞ்சம் யூக்கலிப்டஸ் ஆயிலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா யூக்கலிப்டஸ் சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து ரொம்ப தலைவலிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் யூக்கலிப்டஸ் ஆயில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ யூக்கலிப்டஸ் ஆயில் மிக்ஸ் பண்ணுறதுனால கலரும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஹேரில் வந்து நல்லா வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் வந்து ரொம்ப நல்லா வரும். இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு கண்டிஷ்னர் ஹென்னாவாக இது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட எக் ஒயிட் நீங்கள் சேர்க்கலாம். ஃபுல் எக் சேர்க்கக்கூடாது, ஒன்லி எக் ஒயிட் மட்டும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அது என்ன ஆகும்னா இது வந்து கண்டிஷ்னர் ஹென்னாவாக இருக்கும். ஹேர் நல்லா சாஃப்டாகும். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் வந்து நீங்கள் கவர் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா காற்று போகவே கூடாது. காற்று போச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு இது கட்டி ஆகிடும். ஸோ அதனால் காற்று போகாமல் நல்லா டைட்டாக நாங்கள் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டில் ஏர்டைட் கண்டெய்னர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 4 to 5 hours நல்லா சோக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணணும். அப்போ உங்களுக்கு நல்ல கலர் வரும். ஓகே, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து இப்போ வந்து இப்படி ஜஸ்ட் வந்து இயர் டு இயர் போட்டு ஃப்ரண்ட்டில் இப்படி விட்டுருங்க. விட்டுட்டு 2 சைடும் செக்ஷன் கிளிப் போட்டுருங்க. சென்டரில் கொஞ்சம் முடி எடுத்துக்கோங்க. அதாவது மேலே உச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த உச்சி முடியை முதல்ல ஃபஸ்ட்டு வந்து அதுதான் பேஸ் நமக்கு. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதை 2ஆக கொஞ்சம் இப்படி பிரிச்சுக்கோங்க. பிரித்து முதல்ல வந்து இப்படி இதை அப்ளை பண்ணிக்கோங்க. உச்சியில் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி அப்ளை பண்ணுறோம். சரியா? அதுக்கப்புறமா இந்த சைடு, அப்புறம் இந்த சைடு, அப்புறம் ஃபுல் முடியிலையும். உச்சி முடி எடுத்து இந்த மாதிரி நடுவில் இப்படி பிரித்து நடுவில் கொஞ்சம் அப்ளை பண்ணி அப்புறம் இந்த சைடு 2 சைடும் போட்டு நம்ம இதை ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இதை வந்து சும்மா ஒரு ரவுண்டாக இப்படி சுற்றிக்கலாம். சுற்றி இது மேலேயும் கொஞ்சம் இப்படி லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிக்கும். அப்போ இது அப்படியே பேஸ் மாதிரி நமக்கு நின்றோம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சைட்லேருந்து கொஞ்சம் அந்த சைட்லேருந்து கொஞ்சோன்ட்டு இப்படி 2 சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த சைட்லேருந்து கொஞ்சம் எடுக்கிறேன். ஸோ இந்த சைடில் கொஞ்சம் இப்படி அண்ட் இப்படி உள்ள, அப்புறம் ஹேரில். இது உங்களுக்கு செல்ஃபாக போட்டுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சலூனில் போய் நீங்கள் இந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து செல்ஃபாக போட்டிங்கன்னா உங்களால் இந்த மாதிரி லேயர் பை லேயர் போட்டுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் சலூன் போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே இந்த மாதிரி லேயர் பை லேயராக எடுத்து க்ளீனாக வந்து போட்டு விடுவாங்க. ஹென்னாவில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹென்னா வந்து மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. அதாவது ஹெர்பல் ஹென்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலதெல்லாம் வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கும், எனக்கு பிளாக் கலர் வருது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு அதில் வந்து பியோர் ஹெர்பல் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு இல்லை அது ஆர்கானிக் ஷாப்பில் தான் எனக்கு அந்த ஹென்னா கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த சைடு மாற்றி எடுத்து ஒரு க்ரௌன் ஏரியா நம்ம வந்து
போட்டாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பேக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபேஸ்லலாம் அப்படி படாமல் பொறுமையாக இப்படி வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்புறம் ஃபேஸ் எல்லாம் வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அவங்களோட ஃபேஸ்லலாம் படக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த ஃப்ரண்ட்டில் க்ரே ஹேர் இருக்கும். ஸோ அந்த கவரேஜ்க்கெலாம் கேட்பாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நம்ம இப்படி அவங்களோட ஹெட்டில் ஃபுல்லாக நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி இதை அப்படியே வந்து மினிமம் வந்து ஒரு 1 to 1.5 hours ஆகுது. கண்டிப்பாக இது வந்து ஊறணும். குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மணி நேரமாவது இருக்கலாம். அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் இருக்கலாம். ஆனால் அது அவங்க வந்து இல்லை எனக்கு ரொம்ப கோல்ட் ஆகிடும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ஆனால் 1 ஹவருக்கு முன்னாடி கண்டிப்பாக வாஷ் பண்ணாதீங்க. கலர் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளெயின் வாஷும் பண்ணலாம், ஷாம்பு வாஷும் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஷாம்பு வாஷ் பண்ணுறதை விட பிளெயின் வாஷ் பண்ணிவிட்டு அவங்கள நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணிக்க சொல்கிறது அட்வைசபிள். ஏன்னா அவங்களுக்கு நல்ல கலர் வரும். நீங்கள் வந்து இம்மீடியட்டாக ஷாம்பு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கலர் கம்ப்ளீட்டாக அந்த ஹேர்லேருந்து வெளியில் வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் ஜஸ்ட்டு வந்துட்டு ஹென்னாவை மட்டும் வந்து பிளெயின் வாட்டரில் ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் டே ஆர் அதுக்கு நெக்ஸ்ட் டே அவங்கள வந்துட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்க சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு 1 hour கழித்து நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஹென்னா போட்டு ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஒரு லைட் ஷேடு தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போக போக அந்த வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேட் நம்ம கைக்கு வந்து மருதாணி போட்டால் என்ன ஷேடு கிடைக்குமோ அது வந்து அதாவது ஆரஞ்சிஷ் ப்ரௌன் சொல்லுவோம்ல, ஆரஞ்ச் ஷேடு அந்த மாதிரி கலர் வந்து கிடைக்கும். ஸோ இது ரொம்ப பியூர் ஹெர்பலுங்க. இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஹெர்பல். இது இந்த ஹென்னா அப்ளிகேஷன் வித்தவுட் நோ சைடு எஃபெக்ட். உங்களுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுனால ஹேருக்கு ஏதாவது டேமேஜ் ஆகுமா அப்படின்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம். தாராளமாக இதை வந்து நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பாய்.